இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ போர்ட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நல்ல வாத்து முல்லா கதைகள். முல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி தோட்டம் வச்சுருந்தாரு. ஒரு நாள் ஒரு வாத்து அங்கே வந்துச்சு. அதை பார்க்க எங்கேருந்தோ ஓடி வந்துட்டது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சமாக சோறு போட்டார் முல்லா. அதை ஆசையாக தின்னுச்சு அந்த வாத்து. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட முல்லா அதை மெதுவாக தடவி கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த வாத்து அவரோட கையை கொத்திட்டு ஓடி போயிடுச்சு. மறுநாள் சந்தைக்கு போக தன்னுடைய கழுதையை பிடிச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே வந்த வாத்து அவரோட காலுக்கு அடியில் ஓடி அவரை வேலை செய்ய விடாமல் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் சந்தையிலிருந்து வந்த முல்லா தோட்டத்தில் இருந்த மரத்தடியில் படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவர் மேலே விழுந்த வாத்து அவரோட தூக்கத்தை கெடுத்துடுச்சு. கோபப்பட்ட முல்லா ஒரு பெரிய சாக்கை எடுத்து அது மேலே போட்டு பிடிச்சிட்டாரு. நேராக சந்தைக்கு போன முல்லா அங்கே இருந்த வாத்து விற்கிறவர்கிட்ட போய் அந்த வாத்தை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடுன்னு கேட்டார். உடனே அந்த வியாபாரியும் முல்லாவுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கின முல்லா சொன்னார், இதை ரொம்ப சேட்டை பிடிச்ச வாத்துன்னு. அது செஞ்ச சேட்டையெல்லாம் சொன்னார். அதை கேட்ட வாத்து வியாபாரி சிரிச்சுக்கிட்டே அந்த வாத்தை கையில் தூக்கி எல்லாரும் கேட்குற மாதிரி கத்த ஆரம்பித்தார். இங்கே பாருங்க, நல்லா ஓடுற வாத்து, சுறுசுறுப்பான வாத்து, நம்பிக்கையான வாத்துன்னு அந்த வாத்தோட நல்ல விஷயங்களை மட்டும் கூவி விற்க ஆரம்பித்தார். அதை கேட்ட முல்லா அந்த 10 ரூபாயை அந்த வியாபாரிக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு தன்னோட வாத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துட்டார். எல்லாருக்கும் குறைகள் இருக்கும், அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த வாத்து வியாபாரி தனக்கு புரிய வச்சுட்டாருன்னு நினச்சிக்கிட்டே தோட்டத்துக்கு வந்தார். அப்போ தான் அவரோட சட்டையை பார்த்தாரு. அது முழுசும் வாத்து தன்னோட காலில் இருந்த சகதியை இழுவி வச்சிருந்துச்சு. இதை பார்த்த முல்லா அதை கீழே விட்டு ஒரு எத்த பார்த்தாரு. ஆனால் அது ஓடிடுச்சு. ஆனால் இந்த தடவை ஒரு குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி ஓடி போய் அதை பிடிக்க பார்த்தாரு முல்லா. அதுக்கப்புறம் அந்த முல்லா அந்த வாத்தோட நல்லா பழகிட்டாரு. அந்த வாத்தும் அந்த முல்லாவோட நல்லா பழகிடுச்சு. இந்நேரம் நம்ம இந்த வாத்தை விற்றுருந்தோம்னா நமக்கு யாரும் துணைக்கு விளையாட இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு முல்லா நினச்சாரு. அதே போல் வாத்துவும் நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறதையே மறந்துட்டு முல்லாவோட நல்லா பழகிடுச்சு வாத்து. அந்த வாத்து முட்டை போட ஆரம்பித்தது கொஞ்ச நாளில். அப்போ முல்லாவுக்கு நல்ல ஒரு வியாபாரம். அந்த முட்டையும் விற்றுக்கிட்டாரு, தனக்கான உணவையும் அந்த முட்டையிலேருந்து எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.